ஹலோ அண்ணா, எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க? 10 வயசுல. வந்துட்டோன்னு சொல்லுங்கள், திரும்பி வந்துட்டோன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, ஒரு மாதம் கழித்து நாங்கள் திருப்பி எங்கள் தோட்டத்துக்கு போயிருந்தோம் போன வாரத்தோட மெயின் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தென்னை மரத்தில் தேங்காய் போடுறதுக்கு தான் அண்ணா வந்திருந்தாங்க. ஸோ அவர் எப்படி போடுறாருன்னு பாருங்கள். அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தென்னை மரத்து குழியெலாம் ஆஸ் யூஷுவல் சுத்தம் ஆள் வந்திருந்தாங்க. அவங்க சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸை எல்லாம் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீதியில் குட்டி காய்ங்களா? இன்னும் கொஞ்ச நாள் ஆகணுங்களா? ஹலோ அண்ணா, எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க? 10 வயசுல. 10 வயசுல இருந்தா? அருவாள் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? எதில் செஞ்சது? சரி சரி, கைப்பிடி தான் நல்லா பெருசு. இதை எப்பவுமே ஷார்ப் பண்ணியே வச்சுக்குவீங்களா? அப்புறம் நீங்கள் அந்த இது போட்டிருக்கீங்கல்ல கயிறு, இது எதில் செய்கிறது? இது கவர் தான், வால் கவர். வால் கவரா? இது எருமத்தோல். ஓ ஆ. அப்புறம் அந்த இது கயிற்றுக்கு மேலே என்ன போட்டு கட்டியிருக்கீங்க? டியூபா? சரி சரி. கால் செருப்பு எப்படி, என்ன மாதிரி? கால் அழுந்தாமல் இருக்கிறது. இது எதில் செஞ்சது? மாட்டு வார். ஓ சரி சரி சரி. இதில் போட்டுட்டு ஏறினா உங்களுக்கு கால் வழுக்காமையும் இருக்கும். வலிக்கிறது இல்லை, கால் வலிக்கு மேலே போய் நின்னா வலிக்கிறது. ஓ, பின்னாடி திரும்புங்க. இந்த அருவாள் போட்டு வச்சுக்கிற இது இருக்குல்ல, அது எதில் செஞ்சது? பொட்டி தென்னம்பாளம். இதெல்லாம் நீங்களே செஞ்சீங்களா இல்லை யாராவது செஞ்சு கொடுக்குறாங்களா? நானே செய்வேன். செஞ்சு கொடுத்து 500 ரூபா. ஓ 500 ரூபா. இது 3000 ரூபா வரும். சரி சரி. ஒரு நாளைக்கு எத்தனை மரம் ஏறிவீங்க தோராயமா? எல்லாம் சின்ன பையன்ல 100 மரம் கொடுமுடிவோ ஏறிட்டாங்க. இன்னைக்கு 30 மரம் ஏற முடியும். ஓ, ஒரு நாளைக்கு இப்போல்லாம் 30 மரம் தான் ஏற முடியுது. சரி சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகுது? வயசு 60 மேலாச்சு. 50 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கீங்க. சரிங்கண்ணா. கையில் இளநியா? ஓகே, பாய். வாவ், வாட போகுது. தென்னம்பிள்ளை குழியை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர நீட்டாக இருந்துச்சுங்க, பார்க்கவே அழகாக. அப்புறம் நாங்கள் ஒரு தென்னம்பிள்ளை
கண்ணுக்கு பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி கத்தாழை ஊனி வச்சுருக்கோம். இது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கத்தாழை வாசத்துக்கு வந்து வண்டு விழுகிறது வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தாழை ஊனி வைக்கிறனால இது தண்ணியை சேமித்து வச்சுட்டு வறட்சி காலத்தில் தென்னை மரத்துக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஆஸ் யூஷுவலுங்க, இது வந்து நம்மளோட வாழை மரம். அதுலேயே அப்படியே சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த ரோஸ் வந்து எப்போ நாங்கள் போனாலும் அட்லீஸ்ட் ஒன்றாவது பூத்துரும். பட் இந்த வாட்டி எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக 5 ரோஸ் பூத்து இருந்துச்சு. அதில் ஒரு 2-3 காஞ்சிருந்தாலும் பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து காகித பூச்செடிங்க. எனக்கு வந்து இந்த காகித பூ வந்து நல்லா வளர்ந்து அதை அப்படியே ஷெட்டு மேலே பரவ விடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசைங்க. அது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. பார்ப்போம், நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஷெட்டு மேலே ஏற்றி விடலாம் தாங்க பிளானு இப்போதைக்கு. தேங்காயெல்லாம் போட்டுட்டு போனதுக்கப்புறம் அதை ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணுறக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சுங்க. பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஃபேஸ் எல்லாம் ஒரே டயர்டாக டல்லாக இருக்குது. தேங்காய் எடுத்து போட்டு ஓகே, அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக தேங்காயாக அடுக்கி வச்சுருக்கோம். இது வந்து இன்னைக்கு ரவுண்டு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். எங்களால் இந்த தேங்காய் எடுத்து போட்ட வீடியோலாம் எடுக்க முடியல மக்களே, ஸோ கோச்சுக்காதீங்க. வெட்டின தேங்காயெல்லாம் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாம் அங்கே அடுக்கி வச்சுட்டு, அப்புறம் அப்படியே அந்த டயர்டுக்கு வீட்டில் வந்து தர்பூசணி காய்ச்சிருந்ததுங்க. அப்புறம் அதை வந்து நல்லா வெயிலுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பழைய எடுத்துகிட்டு வந்து திருப்பி தோட்டம் போயிட்டோங்க. 2 நாளும் இந்த வாட்டி ஃபுல்லாக வந்து இந்த தேங்காய் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த தென்னம்பிள்ளைக்குழி ஆள் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்படியே போயிடுச்சு. வெட்டின தேங்காயெல்லாம் ஒரு வழியாக 2 நாளாக கொண்டு வந்து வீட்டில் சேர்த்திட்டோங்க. வீட்டில் சேர்த்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஊருக்கு வந்தால் எல்லா ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு சென்னை கிளம்பி வந்தாச்சு. எண்ணெய், ஸ்வீட்டு, கோதுமை மாவு, கீரை, மாம்பழம், தேங்காய், சின்ன வெங்காயம், சொரக்காய், வாழைக்காய், ஆப்பிள், கருவேப்பிலை. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.